ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு கப் உளுந்து பருப்பு வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டான பர்பி தான் ரெடி பண்ணி போகிறோம். இந்த பர்பி அவ்வளோவே சாஃப்டாக வயலில் வச்ச உடனே கரைஞ்சு போயிடும். பர்ஃபி சாஃப்ட்டு மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமாக கூட இருக்கும். முதல்ல வானல்லே ஒரே ஒரு கப் உளுந்து பருப்பு, கிராம்ஸில் பார்த்தோன்னா 125 கிராம் இருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம பாதி ரோஸ்ட் பண்ணால் போதுங்க. பருப்பு கலர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. லைட்டாக வாசனை வந்தாலே நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். விட்டாது இதே மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், பாதி ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது அதே கப்லே அரை கப் பாசிப்பருப்பு, கிராம்ஸில் பார்த்தோன்னா 50 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஒரு கப் உளுந்து பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, ரெண்டுமே கரெக்டாக மெஜர்மெண்ட் இருக்குது நம்ம பர்பி ரெடி பண்ணுறதுக்கு. பாருங்கள், ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது 10லேருந்து 15 இது பாதாம். கலர் டார்க்னஸ் வானுங்க, சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் வந்தாலே போதும். அவ்வளோதாங்க, கலர் லைட்டாக வந்திருக்கு. இந்த டைம் பருப்பு வாசனை சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூல் ஆகிட்டு பிறகு நம்ம ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் இந்த மாதிரி வந்ததான் நம்ம பருப்பி சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே 4 ஏலக்காய் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காய் வாசனை கூட நம்ம பருப்பிலே நல்லா இருக்கும். வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க, கூல் ஆகட்டும். அந்த டைம்லே நம்ம அதே வானல்லே 2 கப் வெல்லம் 2 கப் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். கூடவே அதே கப்லேயே 2 கப் தண்ணி. கரெக்டாக மெஷர்மெண்ட் நம்ம பர்பி ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், 2வது கப். முதல்ல நம்ம வெல்லம் மெல்ட் பண்ணிடலாம். நம்ம வெல்லம் மெல்ட் ஆகட்டும். இது கூல் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், ஜாரில் போட்டு 2 டைம்ஸ் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் பாதாம் சேர்த்துமே நான் கிரைண்ட் பண்ணுறேன். சூடை கம்மாயிடுச்சுன்னா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நம்ம உளுத்தம் பருப்பு பவுடர் தயாராக இருக்குது. இந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கோங்க. பர்பி ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 பெரிய கரண்டி மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பர்பி டேஸ்ட்டாக இருக்கணும். பாருங்கள், கிராம்ஸில் பார்த்தோன்னா சும்மா 20 கிராம்ஸ் இருக்கும். மில்க் பவுடர் இல்லாத இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கோம், அதே டேஸ்ட்டு பர்பி சூப்பராக வரும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நம்ம வெல்லம் மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த டைம் மண்ணு தோசை இருந்தால் நம்ம நல்லா செலச்சி யூஸ் பண்ண தான் பர்பி டேஸ்டியாக இருக்கும். இது வெல்லம் சிரப்பு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், கீழே மண் சின்ன சின்ன இருக்கும். நம்ம வானல் நல்லா வாஷ் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. முதல்ல பவுடர் நம்ம உளுந்த பருப்பு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது சேர்த்துட்டு வெடிகட்டி நம்ம வெல்லம் சிரப் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், சின்ன சின்ன மண் கீழே இருந்துச்சு. சிரப் வடிகட்டி யூஸ் பண்ணால் மேலே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. இப்போது நம்ம வெல்லம் சிரப் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. எதுவுமே லம்ஸ் இல்லாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நான் அடுப்பு ஆன் பண்ணலைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாது. இந்த டைம் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம பர்பி ரெடி பண்ணால் வானலில் கொஞ்சம் கூட ஒட்டாது, நல்லா வரும். சாப்பிட்றதுக்கு அந்த பர்பி கூட டேஸ்டியாக இருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு இதே மாதிரி கலந்துக்கிட்டே ஃபுல்லாக 15 மினிட்ஸ் நான் கலந்துக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக நான் கேமரா ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நான் குக் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம வானல் ஹெவி பாட்டம் இருந்தால் கீழே ஒட்டாது, நல்லா குக் ஆயிரும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் திக்னஸ் பாருங்கள். நம்ம பர்பிக்கு டெக்ஸ்டர் கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூல் ஆகிட்டு பிறகு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இந்த டைம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கூல் ஆகிட்டு பிறகு இந்த மாதிரி ஆயில் பேப்பர்லே பர்பி மிக்சர் போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த பர்பி மிக்சர் 75% கூல் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அல்வா கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லைனா பர்பி டெக்ஸ்டர் வரணும் அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஆயில் பேப்பர் போட்டு
கூல் ஆயிட்ட பிறகு இந்த மாதிரி கட் போட்டு நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான பர்பி தயாராகிருக்கு. இந்த மாதிரி பர்பி கண்டிப்பாக ஒரே ஒரு கப் உளுந்து 2 கப் வெல்லம். ஃபுல்லாக ஈஸியாக இருக்குது இந்த மெத்தடு. கண்டிப்பாக இதே மெஷர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜூஹி தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.